ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? A function f is defined by f of x is equal to 2x minus 3ன்னு சொல்லியிருக்காங்க. Find ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find f of 0 plus f of 1 by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் f of 0க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்து f of 1க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? f of 0 plus f of 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொதல் f of 0 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல f of x is equal to 2x minus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 2x minus 3. ஓகே, இப்போ இங்கே x இருக்கனால இங்கே x போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன போட போறோம்? இங்கே 0 போட போறோம். அப்போ f of 0, அப்போ இங்கே என்ன போடணும்? 0 போடணும். 2 into 0 minus 3. ஓகே, இப்போ 2 into 0 என்ன நம்மளுக்கு? 0 minus 3. அப்போ ஆன்சர் என்னது? -3. f of 0 ஓட வேல்யூ -3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? f of 1 கேட்டிருக்காங்க. ஸோ f of x இருக்கும்போது 2x minus 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ f of 1 இருந்துச்சுன்னா இங்கே x போட்டனால இங்கே x. அப்போ இங்கே 1 போட்டா இங்கே என்ன போடணும்? 1 போடணும். -3. இப்போ 2 1s are 2 minus 3. ஓகே, இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸும் மைனஸும் மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். எது இதுல கிரேட்டர் நம்பர்? 3. அப்ப 3யோட சைன் என்ன? மைனஸ். அதை தான் நம்ம தூக்கி போடணும். சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். அப்ப 3 minus 2 என்னது? 1. இதுல கிரேட்டர் நம்பர் 3, அதனால அதோட சைன் போட்டிருக்கோம். ஓகே, மைனஸ்னு. ஸோ f of 1 is equal to -1. இப்ப போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? f of 0 plus f of 1 by 2. f of 0க்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? -3. f of 1க்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம்? -1 by 2. ஓகே, இப்போ -3, இங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? -1 by 2. இப்போ பாருங்க மைனஸ் மைனஸ் சேம் சைன் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ 3 + 1 என்னது? 4. கிரேட்டர் நம்பர் எது? 3. அப்ப 3யோட சைன் போடணும். -2. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 1 2s are 2, 2 2s are 4. அப்ப ஆன்சர் என்னது? 2. மைனஸ் இருக்குங்க, மைனஸ் போட்டுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, -2. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? -2. f of 0 plus f of 1 by 2 ஓட வேல்யூ வந்து -2. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் x such that f of x is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. f of x is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. f of x வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கிவன்ல கொடுத்துருக்காங்கல்ல f of x is equal to 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப f of xக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா இந்த 2x minus 3ன்றத சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இங்க பாருங்க, f of xக்கு பதிலாக இங்க 2x minus 3ன்றத சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த 0வை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும், அப்படிதானே? ஸோ 2x இப்படியே இங்க வச்சுக்கோங்க. இந்த -3 அந்த சைடு போகும்போது என்னவா போயிடும்? +3 ஆயிடும். ஓகேவா? அடுத்து எக்ஸ் மட்டும் இங்க இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். எக்ஸ் மட்டும் இங்க இருக்கட்டும். இங்க 3 இருக்கு. இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க நம்பர் இங்கிட்டு போகும்போது என்னவா மாறிடும்? டிவிஷனா போயிடும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல f of x is equal to xன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு f of x என்னன்னு தெரியும். கிவன்ல கொடுத்துருக்காங்கல்ல 2x minus 3. அதை அப்படியே போட்டுக்கோங்க. equal to இந்த x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்னதான் ஃபைண்ட் பண்ண போறோம்? இங்கேயும் எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அதனால எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துக்கலாம். இந்த நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம்.
அப்ப 2x இங்க இருக்க பிளஸ் எக்ஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆயிடும். இந்த 3 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப -3 அங்கிட்டு போகும்போது +3 மாறிடும். ஓகேவா? இப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? இங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 2 - 1 என்னது? 1. 1x போட்டாலும் ஓகே தான், இல்ல வெறுமனையா எக்ஸ்ன்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஈக்குவல் டு 3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஸோ லாஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to f of 1 - x அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப f of x என்ன நம்மளுக்கு தெரியும்? 2x - 3. அப்ப f of 1 - x என்னது? இந்த xக்கு பதிலா இங்க நம்ம 1 - x போட்டுக்கலாமா? அப்ப 2 இங்க xக்கு பதிலா 1 - x minus 3 எப்படி எழுதிருக்கோம்னு தெரிஞ்சதா? f of xக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கிவன்ல கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து f of 1 - x என்ன பண்ண போறோம்? இந்த இருக்க xக்கு பதிலா நம்ம 1 - x போட போறோம். ஓகேவா? இப்ப 2x - 3 இந்த 2-வை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1s are 2 minus 2 into x 2x again minus 3. இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். 2x இந்த -2x இங்கிட்டு கொண்டுட்டு வந்துருங்க. இந்த சைடு வந்துச்சுன்னா -2x எப்படியா மாறிடும்? +2x ஆயிடும். ஈக்குவல் டு இங்க என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, -3 இருக்கு. இந்த -3 இந்த சைடு போகும்போது +3 ஆயிடும். ஓகேவா? இப்ப பாருங்க 2 2s are 4x ஈக்குவல் டு இங்க +3யும் -3 கேன்சல் ஆயிடுமா? 0 ஆயிடும். பேலன்ஸ் 2 மட்டும் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறோம்? எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். 2 இருக்கு, இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க நம்பர் இந்த சைடு போகும்போது டிவிஷன்ல போயிடும். இப்ப நம்மளால இதை அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. முடியும். 1 2s are 2 2 2s are 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 1/2. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? Thank you.